வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாம்சங் 13 கீன்னு சொல்லுவாங்க. 13 கீ பட்டன் உள்ள சாம்சங் போர்டு தான். இதில் வந்து ஸ்டார்ட் பட்டன் வந்து ஒர்க் ஆகாது. ஆக்சுவலாக ஸ்டார்ட் பட்டன் ஒர்க் ஆகாதுன்னா பட்டன் ப்ராப்ளம் கிடையாது. ஸ்டார்ட் பட்டன் அழுத்தினீங்கன்னா சவுண்டு வரும், ஆனால் வந்து ஆன் ஆகாது, ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகாது. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகாது தான் ப்ராப்ளம். அதை வந்து ஸ்டார்ட் பட்டன் ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் நம்ம கம்ப்ளைண்ட் வரும். பார்த்திங்கன்னா எல்லாமே ஒர்க் ஆகும். ஆன் பட்டன் அழுத்தினீங்கன்னா பவர் பட்டன் அழுத்தினீங்கன்னா பவர் என்ன ஆகிடும், ஆனால் ஸ்டார்ட் பட்டன் அழுத்தினீங்கன்னா சவுண்டு மட்டும் வரும், ஆனால் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகாது. அது என்ன ப்ராப்ளங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒயரிங் கனெக்ஷன் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பவர் கேபிள், மெயின் பவர் அங்கேருந்து இந்த வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் போர்டு வந்து தனியாக வச்சுருப்பாங்க. அதாவது ஏசி டு டிசி போர்டு வந்து தனியாக வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஒரு 3 ஒயர் பின்னு, இது வந்து டிசி 12 வோல்ட்டு 5 வோல்ட்டு ரெண்டுமே வரும். அதில் ஒரு காமனு, ஒரு 12, ஒரு 5 வரும். அதுமாரி வந்து இது வந்து பவர் சப்ளை தனியாக வந்திருக்கும். அது கொடுத்துட்டோம்னா இங்கே பாருங்கள் லைட்டு பிளிங்க் ஆகுது. இப்போ பவர் பட்டன் அழுத்தினோம்னா பவர் வந்துடுது. ஸ்டார்ட் பட்டன் அழுத்தினா இங்கே பாருங்கள் சவுண்டு மட்டும் வரும், ஆனால் ஸ்டார்ட் ஆகாது. அதுதான் இதில் ப்ராப்ளம். இந்த மாடலில் வந்து வரும். மொத்தம் 13 கீ இருக்கும். இதை 13 கீ போர்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, இது என்ன ப்ராப்ளம்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இது சுவிட்செல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் சுவிட்சு ப்ராப்ளம் கிடையாது. சுவிட்சை அழுத்தினீங்கனாலே உங்களுக்கு வந்து நாய்ஸ் வரும், கீன்னு நாய்ஸ் வரும், ஆனால் பவர் ஆன் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து போர்டில் சர்க்கியூட்டில் தான் ப்ராப்ளம். இது பின்னாடி ஸ்டார்டிங்காக ஒரு இது வச்சுருப்பாங்க, ஆப்டோ கப்ளர் ஐசி ஒன்று. அதில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் இந்த மாதிரி வரும். இங்கே பாருங்கள், அந்த ஆப்டோ கப்ளர் ஐசி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி வரும். மோஸ்ட்லி இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகும். அந்த கெப்பாசிட்டர் எடுத்துட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். கெப்பாசிட்டர் எடுத்தும் வந்து ஸ்டார்ட்டே ஆகலை. அதனால் இதுவும் ஆப்டோ கப்ளர் மாற்றி பார்த்தோம். ஆப்டோ கப்ளர் மாற்றியும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இங்கேருந்து தான் வரும் லைன். இது இந்த ரிலே ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் பவர் பட்டன் ஆன் பண்ணோடனே டிக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த மெயின் ரிலே வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த மெயின் ரிலே ஆக்டிவேட் ஆகி அந்த மெயின் ரிலேலேருந்து ஒரு ஃபீட்பேக் வந்து இந்த ஆப்டோ கப்ளருக்கு வந்து ஆப்டோ கப்ளர் வந்து க்ளோஸ், அதான் வந்து உங்களுக்கு வந்து இது ஆன் ஆகும், ப்ரோக்ராம் ஆன் ஆகும். நீங்கள் பாருங்கள், இதுலேருந்து நெகட்டிவ்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு அதுக்கு வோல்டேஜ் வந்து இது பண்ணி கொடுத்துருப்பாங்க. டிசியில் கன்வெர்ட் ஆகிறதுக்காக ஒரு டயோடு போட்டு டிசி வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த வோல்டேஜ் க்ளோஸ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து இதாகும். இந்த டயோடு அதுலேருந்து வர அந்த ரிலேலேருந்து போட்டிருக்க டயோடு ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கு இது வந்து ஆன் ஆகாது. ஆனால் டயோடு நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஆப்டோ கப்ளரை மாற்றியாச்சு. ஆப்டோ கப்ளரை ஃபுல்லாகவே மாற்றியும் வந்து ஆன் ஆகலை. அப்புறம் என்னன்னு வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். சப்ளை வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி சர்க்யூட் கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். சர்க்யூட் கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா அது அடியில் வரும் ட்ராக்கு. சம்டைம்ஸ் அந்த ட்ராக் கூட டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால கூட இருக்கும். இங்கே பாருங்கள், மீட்டரை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. கண்டினியூட்டியில் வச்சுருக்கேன். பாருங்கள், இங்கேருந்து இங்கே வச்சு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இங்கே 2 இடத்துல இதாகும், ஜாயிண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், அதில் வருது சர்க்யூட்டு. அது நேராக டயோடுக்கு போகும். அந்த ரிலேலேருந்து சப்ளையில் உள்ள டயோடுக்கு போகும். ஆனால் அந்த டயோடில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட் வரல, கட் ஆகிருக்கு. அங்கே பாருங்கள், அங்கேயும் சப்ளை வரல. ஆக்சுவலாக பவர் சப்ளை வரல. இங்கே பாருங்கள், இதுக்கு சப்ளை வருது. ஆக்சுவலாக இன்னொரு லெக்குக்கு கரெக்டாக இருக்குது. இந்த லெக்கு இன்னொரு லெக்குக்கு தான் வந்து ஒரு லெக்குக்கு வந்து சப்ளை வரல. ஏதோ ஒரு இது கிடக்கு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன பீஸ் எதுவும் கிடந்தால் கூட ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் எடுத்துருங்க. சால்ட்ரிங் பண்ணும்போது அந்த சால்ட்ரிங் லெட்டு விழுந்திருக்கு. இப்போ இந்த ஒயரை தான் நம்ம இப்போ லிங்க் பண்ண போகிறேன். ஒயரை வச்சு நம்ம இதை லிங்க் பண்ணிக்கலாம். ஷார்ட் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சால்ட்ரிங் பண்ணும்போது ஷார்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது மாதிரி நல்லா மெல்ட் ஆகி அது நல்லா பாண்டிங் ஆகணும். இல்லைனா உங்களுக்கு கட்டாகி வந்துடும். திருப்பி கொஞ்சம் நாளில் மறுபடியும் இதே ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாகவே இப்போ வந்து இது பண்ணிட்டேன் ஒயரு. இப்போ கண்டினியூட்டி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒயர் போட்டு சில டைம் எடுக்கலைன்னா ஒயரில் கண்டினியூட்டி இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், செக் பண்ணிவிட்டேன். இப்போ கண்டினியூட்டிலாம் நல்லா வருது.
போர்டை ஆன் பண்ணிவிட்டு சப்ளை வருதான்னு பார்க்கலாம். போர்டை ஆன் பண்ணியிருக்கேன், பவரை மட்டும் ஸ்டார்ட் பண்ணலை. பாருங்கள், இப்போ வோல்டேஜ் வருது பாருங்கள். இப்போ கரெக்டாக வோல்டேஜ் வருது. இப்போ 2.6 வோல்ட். ஆக்சுவலாக 5 வோல்ட் இருக்கும். நீங்கள் அது கட்டாக இருந்தது ஒர்க்கெல்லாம் 5 வோல்ட் இருக்கும். ஒர்க் ஆனிச்சுன்னா 2.6 அந்த மாதிரி காட்டும். அது இப்போ ஒர்க் ஆகுது, கரெக்டாக இருக்குது, வோல்டேஜ்லாம் வருது. ஆட்டோ கப்ளர் ஒர்க் ஆகுது. வாங்க இப்போ திருப்பி வச்சு ஆன் பண்ணி பார்க்கலாம் போர்டை. ஒயர்லாம் கொஞ்சம் ஷார்ட் ஆகாத அளவுக்கு ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. ஒயர் கொடுத்தாச்சு. இதில் பவர் பின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வந்து பவரு ஃபேஸ் நியூட்ரலு, 3வது வந்து பார்த்திங்கன்னா அது ரிட்டன் போகிறது. இது ரிலே ஆக்டிவேட் ஆனால் அதில் சப்ளை வரும். இங்கே பாருங்கள், பவர் ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள், ஸ்டார்ட் ஆகிடுச்சு போர்டு. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், டோர் ஏறது. அது நீங்கள் அதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா, சென்சாரு டோர் சுவிட்ச் எல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வராது. ஸ்டார்டிங் ட்ரபிள் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. அதான் இந்த ஆப்டோ கப்ளர் தான் ப்ராப்ளம். இது ஆப்டோ கப்ளர் ஐசி மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சரியாயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லை இதை பற்றினா வீடியோ வேணும்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். என்ன உடனே நீங்கள் கேட்ட உடனே அந்த வீடியோ என்னால் மேக் பண்ணி போட முடியுமா என்னன்னு தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக அதை நான் இது பண்ணுவேன். நீங்கள் வந்து எப்போ இது பண்ணமோ அப்போ நீங்கள் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக வந்து நான் அதுக்கான வீடியோ மேக் பண்ணி போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஏதாவது தெரியாத விஷயம் இருந்தால் கூட நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஆதரவு அளிச்சிட்டு இருக்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.